உங்களை இன்னொரு எபிசோட் மூலம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன குட்டீஸ், ஜெபம் பண்ணிடலாமா? அன்பான தேவபிதாவை நிகழ்ச்சி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க அவர்களை வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பேசும் பிதாவை ஆமென். என்ன குட்டீஸ், இப்பொழுது நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? பர்திமையோ என்றும் ஒரு குருடன் இருந்தானாம். பாதையுரம் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானாம். பர்திமையோ என்றும் ஒரு குருடன் இருந்தானாம். பாதையுரம் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானாம். பரமன் வந்தாராம், பாவம் தீர்த்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தானாம். பரமன் வந்தாராம், பாவம் தீர்த்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தானாம். பர்திமையு என்றும் ஒரு குருடன் இருந்தானாம். பாதையோரம் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானாம். பர்திமையு என்றும் ஒரு குருடன் இருந்தானாம். பாதையோரம் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானாம். குட்டீஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? இப்போ நம்ம எதை கற்றுக்க போகிறோன்னா, இப்போ மனப்பட வசனம். குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு மெமரி வேர்ஸ் பார்க்கலாம். அண்ணாவும் அக்காவும் உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. குட்டீஸ், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சில குட்டீஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு சில குட்டீஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அக்காவே நான் ஆன்சர் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. குட்டீஸ், மனப்பாட வசனம் பார்த்துருப்பீங்க. இதன் மூலயமா நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சரிங்களா? அடுத்த நிகழ்வாக நம்ம பைபிள் ஸ்டோரி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா குட்டீஸ்? எல்லாம் கவனிங்க, பாருங்க. குட்டீஸ், நம்ம பைபிளில் இருக்க ஒரு கேரக்டர் பற்றி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அவர் தான் நம்ம மோசே. இஸ்ரேல் நாட்டில் மோசேன்னு ஒரு குழந்தை பிறந்தாங்க. அங்கே பார்வோன் ராஜா ஒரு ரூல் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன ரூல்னா, அந்த நாட்டில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் அவர் கொன்னுடணும் என்று சொன்னார். உடனே அந்த காவலாளிகள் பார்வோன் ராஜா சொன்னதை கேட்டு எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்னாங்க. ஆனால் மோசே மாத்திரம் 3 மாத அளவில் ஒழிக்க வைக்கப்பட்டு அப்புறமா நயல் நதியில் கொண்டு போய் விடப்பட்டார். அந்த குழந்தையை தூக்கும் பொழுது அவங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதுக்கப்புறமா குழந்தையை வளர்ப்பதற்காக ஒரு தாயை தேடிக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது மோசேயோட தாயே அவங்களுக்கு கண்ணில் பட்டிருக்காங்க. அப்பொழுது அந்த தாயை அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மோசேவை நல்லபடியாக வளர்த்தாங்க. வளர்ந்த பிறகு மோசே இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப அடிமையாக நடத்தப்பட்டாங்க. இதை பார்த்து கொண்ட மோசேக்கு மனம் பதறி ஒரு காவலாளியை கொன்னுட்டு பாலைவனத்துக்கு மரம் செடி கொடி தண்ணி இல்லாத இடத்திற்கு போனார். இதற்கப்புறமா மோசே ஒரு மலையடிவாரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு மலையில ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருந்தது. அந்த முட்செடி எரிகிறத பார்த்து ஆடு மேய்க்கிறத நிறுத்திட்டு அவர் அந்த செடி கிட்ட போனாரு. போன உடனே அந்த செடி ஒரு அக்னிமயமா தெரிந்தது. அப்பொழுது அந்த செடியிலிருந்து மோசே மோசே என்று குரல் கேட்டது. உடனே மோசே என்னை யார் அழைத்தது என்று யோசித்து அந்த இடத்திற்கு சென்றார். பார்த்தால் ஆண்டவர் மோசேனிடத்தில் முகமுகமாய் பேசுகிறார். மோசே, இந்த இடம் பரிசுத்தமான இடம், உம்முடைய காலணிகளை கழட்டிவிடு என்று சொன்னார். உடனே மோசே தன்னுடைய காலணிகளை கழட்டிவிட்டு அந்த முட்செடியின் பக்கத்தில் போய் நின்றார். உடனே ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரவேல் மக்கள் அடிமையாகப்பட்டதை பற்றி மனம் வருந்துகிறார். ஆகையால் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க நான் உன்னையே தேர்ந்தெடுத்திருக்கேன் என்று சொன்னார். உடனே மோசே, ஆண்டவரே, நான் ஒரு திக்குவாய் கொண்டவன், என்னை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், நீ
பேசுவது நீ அல்ல, நானே உம்முடைய வார்த்தையாக நின்று பேசுவேன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே மோசே அவருக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தார். மோசே இஸ்ரவேல் மக்களை எப்படியாவது கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவெடுத்தார். அடுத்தபடியாக மோசே மூன்று விதமான அதிசயங்களை செய்தார். இஸ்ரேல் மக்கள் முன்னாடியும் பார்வோன் ராஜா முன்னாடியும் அரண்மனையில ஒரு 3 விதமான அதிசயங்களை செய்தார். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதிசயம், மோசே ஒரு கோல் வச்சிருப்பார். அந்த கோல் எடுத்து கீழே போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. திரும்பவும் அந்த பாம்பை எடுத்த உடனே அது அவரோட கோலா மாறிடுச்சு. இரண்டாவது அதிசயம், மோசே தன்னுடைய கையை தன்னுடைய வஸ்திரத்திற்குள்ள நுழைக்கும் பொழுது தன்னுடைய கை முழுவதும் குஷ்டரோகமா ஆயிடுச்சு. திரும்பவும் தன்னுடைய குஷ்டரோகமா இருக்கிற கையை திரும்பவும் வஸ்திரத்துக்குள்ள விட்டாரு. திரும்பவும் அந்த கை நார்மலா ஆயிடுச்சு. மூன்றாவது அதிசயம், தன்னுடைய தடி எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் நதியில போயிட்டு ஒரு வாட்டி தட்டின உடனே அந்த நதி முழுவதும் ரத்தமயமா ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த தடி எடுத்து இன்னொரு வாட்டி தட்டினாரு. திரும்பவும் அந்த நதி முழுவதும் ரத்தமயமா இருந்த நதி மாறி நார்மல் நதியா மாறிடுச்சு. இந்த 3 அதிசயம் செய்தாலாவது பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பார் என்று நினைத்தார். ஆனாலும் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கல. உடனே மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி என்ன செய்வதென்று கேட்ட உடனே ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வந்தார். எகிப்தில் இந்த 10 விதமான வாதைகள் வருகின்றன. வந்தவுடன் பார்வோன் ராஜாக்கு ரொம்ப பயம் வந்தது. பயம் வந்த உடனே தன்னுடைய மூத்த குமாரனையும் அவரே இழந்துட்டாரு. இழந்த பிறகு இஸ்ரவேல் மக்களையே நம்ம விடுவிச்சாதான் இந்த வாதைகள் போகும் என்று நம்பினாரு. உடனே அந்த மக்களை விடுவிச்சாரு. மோசேக்கு மிகுந்த ஆனந்தம். மக்களை அழைத்து கொண்டு 40 வருட காலம் அவரு நடந்தே சென்றாரு. செல்லும் வழியெல்லாம் அவங்க வஸ்திரங்கள் கிழியாம அவங்க காலணிகள் தேயாம ஆண்டவர் அவங்கள பத்திரமாக பாதுகாத்து வந்தாரு. போகின்ற வழி முழுக்க ஆண்டவர் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினாரு. மோசேக்கு மாத்திரம் ஆண்டவர் முகமுகமாய் பார்த்தார். இறுதியாக ஆண்டவர் கானான் தேசத்துக்கு 2 மாத்திரம் கொண்டு போனாரு. அவங்க தான் யோசுவா மற்றும் காலேப். என்ன குட்டி, ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பைபிள் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. நீங்களாம் இதே போல உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கராஜான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. பசியில எந்த விலங்கும் காட்டுல இல்லாதனால விலங்கெல்லாம் போய் தேடினாரு. தேடி பார்த்தும் ஒரு விலங்கும் கிடைக்கல. திடீர்னு ஒரு முயல் ஒன்று அவர் எதிரில் ஓடிச்சு. அது முயலான அவர் டிசைட் பண்ணவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது முயல் போல தான் இருக்கு. அப்போ முயல் தான் நம்ம காட்டில் முயலா? அப்போனா அதை நம்ம அடித்து சாப்பிட்டே ஆகணும். இந்த முயலை என்னைக்கு அடித்து சாப்பிட்லாம்? இன்னைக்கு சாப்பிட்லாமா இல்லை நாளைக்கு சாப்பிட்லாமா? சரி பார்ப்போம். இந்த முயலை என்னைக்கு அடித்து சாப்பிட்லாம்? பசி வேற எடுக்குது. இன்னைக்கு சாப்பிட்லாமா இல்லை நாளைக்கு சாப்பிட்லாமா தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்னது, இந்த சிங்கம் நம்ம முயல் நண்பனை அடித்து சாப்பிட்ணுன்னு யோசிக்குதா? இதை உடனே போய் நான் முயல்கிட்ட சொல்லிடுறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டில் சிங்கராஜா இருக்காருல்ல, சிங்கராஜா, அவரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அடித்து சாப்பிட்ணுன்னு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. முக்கியமாக முயலை தான் அடித்து சாப்பிட போகிறாராம். நீங்கள் தான் எதனா புத்திசாலித்தனமாக யோசிச்சு முயலை காப்பாற்றணும், சரியா? சரி குரங்கு நண்பனே, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, போயிட்டு வா. நல்ல தூக்கம், நாளும் நல்லா இருக்கு. இன்னைக்கு தானே நம்ம முயலை அடித்து சாப்பிடணும்னு யோசித்தோம். அப்போ இன்னைக்கு நல்ல நாள், முயலை அடித்து சாப்பிட்றலாம். எங்கே அந்த முயலை காணோம்? எங்கே அந்த முயலை காணோம்? காடு ஃபுல்லாக தேடியும் முயலை காணுமே. அதோ இருக்கு ஒரு முயல். அதுதான், அதை பின்தொடர்ந்து போய் அதை அடித்து சாப்பிட்டுடணும்.
மாட்டிக்கிச்சு. என்கிட்ட மாட்டினியா, இன்னைக்கு நீ தான் என்னோட உணவு. உன்னை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். சிங்கராஜா வெயிட் பண்ணுங்க. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அவசரம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? உனக்கு என்ன விஷயம் தெரியும்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அது ஒன்றும் இல்லை சிங்கராஜா, நம்ம காட்டில் நீங்கள் தான் பெரிய சிங்கம் நினச்சின்னு இருக்கீங்க. ஆனால் உங்களை விட மிகப்பெரிய சிங்கம் ஒன்று இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? என்னது, என்னை விட பெரிய சிங்கமா? அது யாருன்னு நான் பார்க்குறேன், என்னை உடனே அங்கே கூட்டிகிட்டு போ. சரி வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் சிங்கராஜா அந்த கிணறு. இந்த கிணத்துல தான் உங்களோட எதிரி சிங்கம் இருக்கு. நீங்கள் போய் பார்த்துட்டு சண்டைனா போடுங்க, என்னன்னா பண்ணுங்க. என்னது, என்னை விட பெரிய சிங்கம் இந்த கிணத்துல இருக்கா? இதோ பார்க்குறேன். ஆமாம், என்ன போலவே இருக்கு. அப்போனா அதை நான் அடித்து கொல்லாமல் விட மாட்டேன். இப்போவே நான் போகிறேன். ஐயையோ குட்டீஸ், இந்த மாடல் ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்குனீங்கன்னா, நம்ம எப்போவுமே புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஏன்னா குட்டீஸ், மாடல் ஸ்டோரி பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். வாங்க குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்தது ஒரு ஸ்கிட் ஒன்று பார்க்கலாம், சரிங்களா? பார்த்துருப்பீங்க. இதே போல நீங்க கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கணும். குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்து டான்ஸ் பார்க்க போறோம், சரிங்களா? பார்க்கலாமா?
சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में। दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना, दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना। आया हूँ मैं यहाँ, मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा, मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा। குட்டீஸ், இப்போ நம்ம விடுகதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கேள்வி கேட்பார் அண்ணன். கேள்வி கேட்டோடனே 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தருவோம். அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருங்க. தெரியாதவங்க பரவாயில்ல, விடை அண்ணன் சொல்லுவேன். அண்ணன் ரைட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அழைக்கும்போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது யார்? இதுக்கான ஆன்சர் சாமுவேல். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். அண்ணன் ரைட் பண்ணுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என சொன்னது யார்? இதற்கான விடை யோபு. என்ன குட்டீஸ், மூன்றாவது கொஸ்டின் போகலாமா? சகேயு இயேசு கிறிஸ்துவை பார்க்க எந்த மரத்தின் மீது ஏறினான்? விடை பார்க்கலாமா குட்டீஸ்? அண்ணன் சொல்லுங்கள். காட்டுத்தி மரம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா குட்டீஸ்? அண்ணன் வாசிங்க. தேவனுடைய வீட்டிற்கு யாக்கோபு என்ன பெயரிட்டான்? விடை பார்க்கலாமா குட்டீஸ்? பெத்து. குட்டீஸ், அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாமா? சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்னே பேதுரு யாரை 3 முறை மறுதலித்தான்? என்ன குட்டீஸ், ஆன்சர் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து. என்ன குட்டீஸ், அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னது யார்? என்ன குட்டீஸ், ஆன்சர் சொல்லலாமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. குட்டீஸ், நான் கேட்ட கேள்விக்கெலாம் நீங்கள் ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். குழந்தைங்களா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு உண்மையாக நடந்த நிகழ்வை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
அது ஒரு ஊரில் அழகாக நடந்தது. ஒரு ஊரில் ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்தில் ஒரு குழந்தைங்களாம் இருக்காங்க, ஆதரவற்ற குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே தங்கியிருக்காங்க. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான அங்கிள் வந்து அங்கே அவங்கள பார்த்துட்டு அவங்க இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அவங்களுக்கு டெய்லி 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு ஸ்கூல் போகிறப்போ பேகு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அவரே ரெடி பண்ணி என்ன பண்ணுவார், அவங்கள அமுச்சு விடுவார். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு அவங்களுக்கு ஃபுட்டே காலையிலேருந்து சாப்பாடே கொடுக்கலையா. ஒரே பசியோடு அந்த குழந்தைங்க அவரால் எப்படி சொல்கிறது அந்த அங்கிள் கிட்ட அப்படின்ட்டு சொல்கிறதும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு இருக்காங்க. அவருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா காலையிலேருந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவு கொடுப்பாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் காலையிலேருந்து யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் வரலையா. இந்த மாதிரி பசங்க பசியாக இருக்கும்போது பக்கத்தூரில் மிகப்பெரிய விழா, பணக்கார வீட்டில் திருவிழா மாதிரி ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அந்த கல்யாணத்தில் வடை, பாயாசம் எல்லாம் கலந்த சாப்பாடுலாம் என்ன பண்ணுறாங்க, தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க, அது அவங்களால பெரிய ஆளுங்க வருவாங்க அப்படின்னால நிறைய கூட்டம் வரன்றதால என்ன பண்ணல, அவங்க அங்கே சமைக்கலை. ஒரு நல்ல சமையல் ஆளாக பார்த்து அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க இதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க, எங்களை டைமுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறங்க, இந்த சாப்பாடை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமையல் மாஸ்டர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பாடை ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றா சமைக்க ஆரம்பிக்கிறார். அவர் நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படின்றதுனால வடை என்ன பண்ணுறாரு, அவங்க சமைக்கிற இடமும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரே கூட்டமாக இருக்குது. வடை, பாயாசம், ரசம், மோர், ரசகுல்லா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையும் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா பெரிய வீட்டு கல்யாணம். அதை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போதே அந்த வாசனையில் நம்ம அப்படியே சாப்பிடணும் போலே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவர் அந்த மாஸ்டர்லாம் அந்த சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு இருக்கிறது ஒரே வழி தான், என்ன அப்படின்னா அந்த ஆர்ஃபனேஜ் வழியாக தான் என்ன பண்ணோம், அந்த எல்லா பொருட்களையும் கொண்டுட்டு போகணும். அப்போ அதை கொண்டுட்டு போகிற வழியில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வண்டி ரெடி பண்ணுறாரு. அந்த வண்டி ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, இந்த செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, எடுத்து ஒன்றுனா வைக்கிறார். அந்த சமையல்காரர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுனா உள்ளே அடுக்கிட்டு இருக்காரு. அதை அடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகுது. அப்போ அது எவ்வளோ சாப்பாடு இருக்கும் பாருங்கள். அது ஒன்றுனா என்ன பண்ணுறாரு, அடுக்கி முடிச்சுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு என்ன ஆகுது, அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஃபனேஜ் வருது. அதை தாண்டி தான் அந்த ஊருக்கு போனோம். அவர் என்ன பண்ணுறாரு, அதை தாண்டி போயிட்டே இருக்காரு. அந்த ஆர்ஃபனேஜை தாண்டி ஒரு கொஞ்ச தூரத்தில் வண்டியில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அவர் வண்டியை நிறுத்தி பார்க்குறாரு. ஒருவேளை அதில் உள்ளே வச்சுருந்த அந்த சாப்பாடெலாம் கீழே விழுந்துருச்சோ, வேஸ்ட்டாக போயிடுச்சோன்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் வண்டி சாப்பாடு என்ன ஆகலை, ஒன்றுமே ஆகலை. மறுபடியும் வந்து வண்டியில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகலை, வண்டி மூவ் ஆகலை. வண்டி என்னாச்சு, பிரேக் டவுன் ஆகி அதே இடத்துல நின்றுச்சு. அந்த கல்யாண வீட்லேயும் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆரவாரத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அங்கேருந்து ஒரே ஃபோன் காலாக பண்ணுறாங்க. என்ன பண்ணல, இவரால் எடுக்க முடியல. ஏன்னா என்னாச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்கேயே நிற்குது. என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மறுபடியும் கால் வந்துகிட்டே இருக்குது. அவர் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண என்ன பண்ணுறாங்க, அந்த திருமண வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, என்னாச்சு, நீங்கள் சாப்பாடு கொண்டு வரதுக்கு நேரம் ஆகுது, இங்கே என்ன பண்ணிடுறோம், நாங்கள் இங்கே வேறு இடத்துல ஆர்டர் பண்ணிடுறோம், அந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவருக்கு என்ன பண்ணாச்சு, ஒரே மனசு உடஞ்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுறாரு, உடனே எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அந்த வழியில் என்ன இருக்குது, இந்த ஆர்ஃபனேஜ் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே அவரை கூப்பிட்றாரு. அந்த ஆர்ஃபனேஜினுடைய அந்த அங்கிள் பார்த்து கொண்டு இருக்கிற அங்கிள் வரார். என்னங்க, யாருங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ஒன்றும் இல்லைங்க, இந்த வழியாக நான் போயிட்டு இருந்தேன், பக்கத்தூரில் கல்யாணம் நடக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுங்க ஐயா. இந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக தான் போனோம், திருப்பி எடுத்துகிட்டு போனாலும் இங்கே இருக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அந்த சாப்பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அவரும் அந்த வண்டி ஓட்டுநர் என்ன பண்ணுறாங்க, வண்டி அப்படியே தள்ளிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல நிறுத்தி இந்த சாப்பாடெலாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்க. வயிறார சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து சாப்பாடே கிடைக்கல, என்ன பண்ணுறாங்க, கஷ்டத்தோடு இருந்தாங்க. நல்ல அழகான ருசியான என்ன சாப்பாடு கிடச்சோன்னே சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல தெம்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வண்டி என்ன பண்ணுறாரு, அங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த சமையல்காரு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் வெடிஞ்சு போன உடனே அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த கல்யாண ஓனர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. சாப்பாடு ஆர்டர் கொடுத்துரு என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. ஐயா நாங்கள் சாப்பாடு வேகத்தில் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டோம், என்னாச்சு, அந்த சாப்பாடு என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஐயா அந்த சாப்பாடா என்னாச்சு, வர வழியில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்துச்சு, ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, அதில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்துட்டோங்க ஐயா. அவங்க வயிறார சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க
ரெஸ்ட் எடுத்தாங்க, நல்லா என்ன பண்ணாங்க, தூங்குனாங்க அவங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயா அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை என்ன பண்ணிடுறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, நீங்கள் அதை ஃப்ரீயாலாம் கொடுக்க தேவையில்ல, நாங்கள் கொடுத்தா மாதிரி என்ன பண்ணிட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணாரு, அதுக்கான பணமும் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த இடத்துல என்னாச்சு, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல, அந்த குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கிடச்சிருச்சு, இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போனவங்களுக்கு என்னாச்சு, இந்த பணம் தர வேண்டியதாக இருக்கும். அதுபோல் கடவுளோடு இணைஞ்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எது எந்த நேரத்தில் சரியாக நடக்குமோ அது கரெக்டாக என்ன பண்ணோம், கடவுள் நம்மளை வழிநடத்துகிறார். அதனால் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்ணோம்னா, இந்த சிறு வயசுலேருந்து என்ன பண்ணோம், கடவுளுக்குள்ளே எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணோம், நீங்கள் இருக்கணும். என்ன குட்டீஸ், இந்த எபிசோடில் வர எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, ஃபைனலாக நம்ம ப்ரேயரோட முடிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக எங்கள் நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இப்படியே சிவன் முடிச்சுப்பிக்கிற எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இதே போல் அடுத்த கலக்கல் குட்டீஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். பாய்.